மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை, பட் எந்த ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணா சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோல நம்ம குரோல பண்ணலாமா, இல்ல ஜீரோதாவில் பண்ணலாமா, இல்ல குவேராவில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஆப்பையும் ரியல் கம்பேரிசனோட உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட கடைசியில உங்களுக்கு ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. சார்ஜஸ் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம ரிஸ்க் எப்படி இருக்கும், ரிவார்டு எப்படி இருக்கும், ஸோ அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு A to Z இந்த வீடியோல நான் கிளியரா சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிரியேட் ஆகிற பிள்ளைங்கன்னா ஆள் கொடுத்து வச்சிருங்க. அப்பதான் நான் போற நிறைய வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த 3 ஆப்போட பேசிக் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் குரோன் நம்ம எடுத்துக்கும் போது 2016 பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆப். இதுல பாத்தீங்கன்னா FD, மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக், IPO எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஜீரோதா காயின் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியாவோட டாப் புரோக்கரேஜ் கம்பெனியான ஜீரோதாவோட ஒரு அபிஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ இதுல மெயின் ஹைலைட் என்ன அப்படின்னா நீங்க டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும், எந்த ஒரு கமிஷனுமே இல்லாம. அதுவே குவேரா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2013 கிரியேட் பண்ண ஒரு ஃப்ரீ வெல்த் மேனேஜ்மெண்ட் ஆப் தான் இது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி போர்ட்ஃபோலியோ, ஸோ இல்ல நீங்க ஒரு கோல்ட் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்றீங்க அப்படிங்கும் போது இது சூட்டபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம லைக் அட்வைசர் டூலும் இதுல ஃப்ரீயா உங்களுக்கு கிடைச்சிடும், எந்த ஒரு ஃபீஸுமே இல்லாம. அதுக்கப்புறம் இந்த 3 ஆப்போட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். குரோ ஆப்னு நீங்க எடுத்துக்கும் போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும், சிம்பிள் அண்ட் கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ லைக் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க, இல்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, இல்ல ஈஸியா உங்களால ட்ராக் பண்ண முடியும், எல்லாமே ஈஸியா உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி கைடு மாதிரி குரோ ஆப் டெவலப் பண்ணிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம ஜீரோதா காயின் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர், அது மட்டும் இல்லாம இன்வெஸ்டர் இருக்கீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு இது பெஸ்டா இருக்கும். ஏன்னா இது ஒரு அட்வான்ஸ்டு லெவல்ல ரொம்ப டீப்பா இருக்க மாதிரி இருக்கும். சோ நீங்க ஒரு பிகினரா இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. சோ இதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப டவுட் இருக்கும், என்னடா ஒண்ணுமே புரியாத மாதிரி ஒரே கன்ஃபியூஸ்டா இருப்பீங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா ஜீரோதா காயினை மட்டும் கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுவே குவேரான்னு எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டான லே அவுட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு கோல்ட் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல இருக்கீங்க. சோ நான் அந்த கான்செப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு குவேரா ரொம்ப யூஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபேமிலி பினான்சியல் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்துல இருக்கீங்க அப்படின்னா சோ இந்த குவேரா ஆப் மூலமா உங்களுக்கு ASX எல்லாம் கிடைக்கும். சோ அது மூலமா நீங்க எப்படி பினான்சியல இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களால வளர்த்துக்க முடியும். சோ இந்த 3 ஆப்பையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சோ யாருக்கு எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னா சோ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, சோ இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா சோ நீங்க கண்டிப்பா குரோ ட்ரை பண்ணலாம். சோ அது ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்ட் ஈஸியா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்க, சோ அட்வான்ஸ் லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா சோ நீங்க ஜீரோதா டைரக்டா யூஸ் பண்ணலாம். சோ அது மட்டும் இல்லாம குவேரா எப்படி அப்படின்னா சோ நீங்க ஒரு ஃபேமிலி பேஸ்டு கோலை கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. சோ ஃபேமிலி மூலமா ஒரு வெல்த் பில்ட் பண்ணணும் ஃபேமிலிக்காக அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா சோ நீங்க குவேரா ட்ரை பண்ணலாம். அது பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 3 ஆப்லையும் சார்ஜஸ் எல்லாம் எப்படி பண்ணுவாங்க, ஸோ ஃபீஸ்லாம் நமக்கு கேட்பாங்களா, தனியாக நம்ம பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதையும் நான் கிளியரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் குரோ ஆப்னு நம்ம எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களால் டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். டைரக்டா நீங்க பண்ணிடுவீங்க, எந்த ஒரு ஃபீஸுமே உங்ககிட்ட வாங்க மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்லாம் இருக்குமா அப்படின்னா ஸோ எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபீஸும் உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்க ஃப்ரீயாவே எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க பேங்க் மூலமா UPI யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க மணியா அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபீஸ் பிடிப்பாங்களா அப்படின்னா சோ அதுக்கும் கிடையாது. அதுவும் கம்ப்ளீட்டா நீங்க ஃப்ரீயாவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எல்லாமே பாத்தீங்கன்னா குரோல மேக்ஸிமம் ஃப்ரீ தான். சோ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா சோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப். சோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு பிளான்ல வந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னா குரோ ட்ரை பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜீரோதா காயின் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சோ டைரக்ட் ஃபண்ட் ஒன்லி. சோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா சோ 25,000 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மந்த்லி ஒரு 50 ரூபா நீங்க மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ ஜீரோதா காயின்ல அதுக்கப்புறம் குவேரா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சோ கம்ப்ளீட்லி இது ஃப்ரீ. ஓகேவா? சோ லைஃப் டைம் நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும். சோ நீங்க ஹிடன் சார்ஜஸ் இருக்குமா, இல்ல ஏதாவது ஒரு கமிஷன் சார்ஜஸ் எல்லாம் வருமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ எந்த ஒரு கமிஷன் சார்ஜஸும் உங்களுக்கு குவேரால கிடையாது. சோ நீங்க எல்லாத்தையும் ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யாரு வின்னர்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா சோ நான் யாரை சொல்லுவேன் அப்படின்னா குவேரா தான் பெஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா லைஃப் டைம் உங்களுக்கு ஃப்ரீ, எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த 3க்குமே ஃபியூச்சர் கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா சோ இன்னும் டீட்டெயிலா நமக்கு புரியும். சோ அது ஒரு சார்ட்டா உங்களுக்கு நான் காட்டுறேன். அது மூலமா நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ அந்த சார்ட்டை நான் காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் தான் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு குரோ ஆப்பும் பெஸ்டா இருக்கும், ஜீரோதா காயினும் பெஸ்டா இருக்கும், குவேராவும் பெஸ்டா இருக்கும். சோ 3மே நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு பெஸ்ட் தான். அதுவே நீங்க ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு குரோ பாத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கும், ஜீரோதா காயின் பாத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கும். ஆனா குவேரா பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான், நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே SIP செட்டப்பும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா குரோவும் பெஸ்டா இருக்கும், ஜீரோதா காயினும் பெஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம குவேரா 3மே பாத்தீங்கன்னா பெஸ்ட் தான். அதுவே நீங்க ஒரு கோலை பிளான் பண்றீங்க அப்படின்னா சோ குரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான்.
அதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஜீரோதா காயினையும் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்க. குரோ கூட கொஞ்சம் பெட்டர்னு வச்சுக்கோம். ஆனால் ஜீரோதா காயின் வந்து டோட்டலாக வந்து எனக்கு தெரிஞ்சு வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். பட் குவேரால பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கோல் பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கல, அதுவே டேக்ஸ் ஹவர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ குவேரா டோட்டலாக வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். ஜீரோதா காயின் கொஞ்சம் ஓகே மாதிரி யூஸ் பண்ணலாம். குவேரா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதுவே ஃபேமிலி போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ குரோ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வேணாம்னு தான் நான் சொல்லுவேன், செட் ஆகாது. ஜீரோதா காயினும் வேணாம்னு தான் சொல்லுவேன், செட் ஆகாது. அதுவே நீங்கள் குவேரா வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேஃப்டி அண்ட் ரெகுலேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த 3 ஆப்பையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3 பிளாட்ஃபார்மே செபி ரெஜிஸ்டர் தான், எந்த ஒரு ப்ராப்ளமே நமக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் AMFIயோட வெரிஃபைடு இருக்கு, அதனால ரொம்ப ரொம்ப சேஃப். அதுக்கப்புறம் நீங்க போடுற ஃபண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டா AMCக்கு தான் போகும், அதனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அப்ளிகேஷனே வந்து சடன் ஆனாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னாலும் நம்மளோட ஃபண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, சேஃபாக தான் இருக்கும். இதுல எக்ஸ்ட்ரா டிப் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா ஸோ ஆல்வேஸ் லிங்க் பண்ணி வச்சிருங்க உங்களோட பேன் கார்டையும், அதுக்கப்புறம் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டையும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃப்டியா இருக்கும் உங்களுக்கு, அதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 3 ஆப்பையுமே யூஸ் பண்ணி ரியலாவே வந்து வெல்த்தை பில்ட் பண்ண ஒரு 3% நான் சொல்றேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கவின் தான். கவின் பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அவன் SIP பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப நாளா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தான். ஒரு நாள் பாத்தீங்கன்னா வந்து குரோ ஆப்பை யூஸ் பண்ணி அவனே ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவு வந்து ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா வந்து நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவன் மந்த்லி 500 ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணி கன்சிடென்ட்டாக அவனால் பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கனால அதனால இப்போ வந்து ஒரு பெரிய வெல்த்தே அவன் வந்து கிரியேட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் மதன் ஒரு ட்ரேடர், அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஜீரோதாவோட நைட்டை யூஸ் பண்ண ஒரு பர்சன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்காக ஜீரோதா காயினை இன்ஸ்டால் பண்ணி ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோ ஈஸியாக அவருக்கு புரியுது, எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஆல்ரெடி அவர் ஜீரோதா நைட் யூஸ் பண்ணனால இப்போ அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு, நல்ல ஒரு வெல்த்தை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பிரியான்னு ஒருத்தவங்க குவேரா ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அவங்களோட ஃபேமிலி, அதாவது அவங்களோட கிட்ஸுக்கு வந்து எஜுகேஷனல் கோல் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவேரா ஆப்பை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் SIP வந்து போட்டு வச்சிட்டாங்க. மந்த்லி 2K பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணி இப்போ அவங்க ஒரு நல்ல வெல்த்தை வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களோட கிட்ஸுக்கு வந்து ஒரு எஜுகேஷனுக்காக. இவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த 3 பிளாட்ஃபார்ம்லேயே வந்து யூசஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து எது செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 3 அப்ளிகேஷனையுமே யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். 3மே பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் ஒன்று தான். அண்ட் ஃபைனலாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஸோ இந்த 3 ஆப்புமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு 3 அப்ளிகேஷன் தான் இது. ஸோ எல்லா விதமே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குரோ ஆப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இல்லை பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து சூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக உங்களால் வந்து எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுவே ஜீரோதா காயின் நம்ம எடுத்துக்கும் போது நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் யூஸராக இருக்கீங்க, இல்லை ஒரு அட்வான்ஸ்டு யூஸராக இருக்கீங்க, இல்லை ட்ரேடிங் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்றமே இல்லை. அதுவே குவேரா ஆப் நம்ம எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலி யூசர்ஸுக்காக நீங்கள் வந்து ஒரு கோலை வந்து பில்ட் பண்ணணும், நான் வந்து அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குவேரா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியா சூட் ஆகும். அதனால நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து எது யூஸ் ஆகும், உங்களோட தேவைக்கு வந்து எந்த அப்ளிகேஷன் வந்து பெஸ்டா சூட் ஆகும் அப்படிங்கிறது நீங்க தான் வந்து அதை சூஸ் பண்ணி ஸோ எது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கணும். ஸோ என்னைய பொறுத்தவரை 3மே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஃபிஷியல் தான். ஸோ எல்லாமே சேஃப்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாம 3மே நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, அதனால எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இதே போல நிறைய ஃபினான்ஷியல் வீடியோ நம்ம சேனல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிரெடிட் பெல் ஐகானை ஆல் கொடுத்து வச்சிருங்க. அப்பதான் நான் போற நிறைய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும்.